Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் துயர வழக்கை விசாரிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான குழுவினர் கரூருக்கு விரைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாக்யராஜ். கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கரூருக்கு சென்றிருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு குழுவும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணையை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணை எவ்வாறாக இருக்கும்? பிரிதா, கரூர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்ட நெரிசலில் வழக்கு விசாரணைக்காக உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்ட நிலையில் ஐபிஎஸ் பிரவீன்குமார் தலைமையிலான குழுவினர் கரூர் வந்துள்ளனர். விரைவில் விசாரணை தொடங்க உள்ளனர். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். தமிழக அரசு சார்பில் இது தொடர்பாக வழக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்துக்கு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு புலனாய்வு குழுவின் உத்தரவிட்டு அந்த குழுவிலானது தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தடை செய்ய வேண்டும் என்று சிபிஐ அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. கரூர் வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவின் நிலையில் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் விசாரணை நடத்த கரூர் வந்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகையில் சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ளனர். பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் மற்றும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் கரூர் வந்துள்ளனர். கரூர் வந்துள்ள சிபிஐ அதிகாரிகளிடம் எஸ்ஐடி குழு வசமுள்ள ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இன்றைய அல்லது நாளை விசாரணை துவங்கலாம் என கூறப்படுகிறது. முதல் கட்ட விசாரணையாக சம்பவம் நடைபெற்ற வேலுசாமிபுரம் பகுதியில் இருந்து தொடங்க உள்ளதாகவும் மேலும் சுற்றுலா மாளிகை தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் எஸ்ஐடி குழுவை சார்ந்த ஏடிஎஸ்பியை பார்த்துவிட்டு சென்றுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. பேர் பலியான விவகாரத்தில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்வதற்காக கரூருக்கு விரைந்திருக்கின்றார்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.